Hello friends, once again welcome back to my channel. This is Clinton here. நம்ம லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்கில் இன்றைக்கி ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குதுங்க. இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் ரெடியாக இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு 6 months பிஃபோரே நான் ரீஸ்டோர் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போது ஒரு சில காரணங்களுக்காக இந்த கஸ்டமர் வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் இல்லை, அமௌண்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்றனால ஸோ வண்டியை சேல்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் பின் டு பின் பக்காவாக வேலை செஞ்ச வண்டி. ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணி ஒரு 1600 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா 82 மாடலு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 83 மாடலு. ஸோ ரெண்டு வண்டியுமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருக்குது. சேம் கலரு, ரெண்டுமே அவுட்லுக்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயிலு அண்ட் தென் எஃப்சி டீட்டெயில்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பின் டு பின் ரீஸ்டோர் பண்ண வண்டியை ரீஸ்டோர் பண்ண வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு அதே மாதிரி வண்டி வேணும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது லோ பட்ஜெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு செட் ஆகாதுங்க. இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ் கஸ்டமர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் வேலை செஞ்ச வண்டியை நீங்கள் உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கனால கிட்டத்தட்ட ஒரு 5 months ஆகுதுங்க, டைம் ஆகுது. 3 to 5 months டைம் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ரீஸ்டோர் பண்ண வண்டியை நீங்கள் டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 82 மாடலுங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து செல்ஃப் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாமே பின் டு பின் நீங்கள் டயர்லேருந்து சேஞ்ச் ப்ராக்கெட்டு, சாக் அப்சரு, ஃபோர்க்கு, இன்ஜின் சர்வீஸ்லேருந்து ஒயரிங் கிட்டு, கேபிள் ஐட்டம், புஷ் ஐட்டம் எல்லாமே பின் டு பின்னு இந்த ரெண்டு வண்டிக்குமே கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. எஃப்சியை வந்து 5 வருஷம் கரண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. எல்லாமே வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும். இந்த வண்டிக்கு நான் ஃபஸ்ட்டு செல்ஃப் போட்டு காட்டுறேன். ஸோ ஸ்லோ ஸ்பீடு ஓடுறது, பீப் சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஸோ வண்டியோட அவுட்லுக் நான் அப்படியே காட்டிடுறேன். குரோமியமில் எல்லாமே இப்போ தெளிவாக பண்ணியிருக்குதுங்க. பட் ஆனால் ஏன் இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரில. ஸோ கேட்ட போது அவருக்கு வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எனிவே நிறைய பேருக்கு யாருக்காவது ரீஸ்டோர் பண்ண வண்டியை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை பாருங்கள். இந்த வண்டியோட ரேட்டு நான் சொல்லிடுறேன். அவர் கஸ்டமர் கேட்குற ரேட்டு. இது ரெண்டுமே கஸ்டமரோட வண்டி, நம்மளோட வண்டி கிடையாது. டேரக்ட் கஸ்டமரோட வண்டி தாங்க. இது அவரோட பேர்லேயே தான் இருக்குது. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டிக்கு அவர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 கேட்குறாருங்க. ஃபைனலாக கேட்குறாரு. வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். உங்களுக்கு நேரில் பிடிச்சிருந்ததுன்னா நான் உங்களுக்கு அவர்கிட்டருந்தே பர்ச்சேஸ் பண்ணி தரேன். இப்போ ஓவரால் அவுட்லுக் நான் காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டியுமே நாங்கள் ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு 6 months பிஃபோர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே புதுசு போட்டிருக்குதுங்க. இதில் வந்து ஹைட்ராலிக் 4 போட்டிருக்குது. பின் டு பின் எல்லாமே புதுசு தாங்க. டயர் புதுசு, சேஞ்ச் பாக்கெட்டு, சாக் அப்சரு, செல்ஃப் மோட்ரு, பேட்ரி, ஒயரிங் கிட்டு எல்லா ஐட்டமும், சீட் செட்லேருந்து டேங்க் கவர் எல்லாமே புதுசு தாங்க. இது பாருங்கள், 1600 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். கைனடிக் ப்ளூ பெயிண்ட் பண்ணது. பெயிண்ட்லேருந்து எல்லா குரோமியம் கண்டிஷன் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த ரெண்டு வண்டிக்கு இதான் டிஃப்ரென்ஸு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் இல்லை, இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,85,000 கேட்குறாரு. ஃபைனல் காஸ்ட்டாக கேட்குறாங்க. சரி, நான் நெக்ஸ்ட் இந்த வண்டியை காட்டுறேன். இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நேரில் வந்து ரெண்டு ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வண்டி பார்க்கலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 83 மாடலு, 84 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் கஸ்டமர் வந்து அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பின் டு பின்னு எல்லாமே ரெடி பண்ண சொல்லியிருந்தார். ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட்ராலிக்கு கிளாசிக்கோட ஃபோர்க்கு, டிஸ்க்கு, அலாய்வில் எல்லாமே பிடிச்ச மாதிரி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தார். டேங்க்கில் வந்து ஓல்டு மோனோகிராமு, டேங்க் லைனு எல்லாமே அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண சொல்லியிருந்தார். அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறாரு ரீஸ்டோர் பண்ணதுலேருந்து. ஸோ இப்போ அவருக்கு அமௌண்ட்டு தேவைப்படுதுன்றனால வண்டியை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. இந்த வண்டிக்கு அவருக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது ரீஸ்டோர் பண்ண வரைக்கும் 250 கிட்ட வருதுங்க. 2.5 லட்ச ரூபா கிட்ட வருது.
எனக்கு அவ்வளோ சேல்ஸ் பண்ண சொன்னார். நான் அவ்வளோ போகாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2,4 ரூபாய்க்கு கிடைக்குங்க. 2,25,000 இந்த வண்டி கிடைக்கும். எஃப்சி இந்த வருஷம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. வண்டி ஓவராலாக பின் டு பின் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண வண்டி தான். இந்த வண்டிக்கு நான் செல்ஃப் போட்டு காட்டுற பாருங்கள். ஸோ ஷோ ஸ்பீடு, பீட் சவுண்ட் எல்லாத்தையும் கேளுங்க. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். இதுவுமே நாங்கள் ரீஸ்டோர் வீடியோ போட்டிருப்பேன். வண்டி நான் எப்படி ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தேனோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், வெறும் 1600 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அன்கண்டிஷன் வண்டி எடுத்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 5 மந்த்ஸாவது வெயிட் பண்ணணும். 3 to 5 மந்த்தாவது வெயிட் பண்ணால் தான் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணி எடுத்து ஓட்ட. இப்போ வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் அப்படியே உடனே பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டலாம். வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும், ரெண்டு வண்டியுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 வண்டியோட அவுட்லுக் நான் காட்டியிருப்பேன். இந்த 2 வண்டியுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் கஸ்டமரோட தான். எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வந்து பாருங்கள், 2 ஓட்டி பாருங்கள். எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until this, bye from Clinton. தேங்க்யூ. நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.